கரமுரளி 1/6/2026. இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்திலிருந்து தங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜீவன் முக்தி அடைய நீங்கள் தெய்வீக பழக்க வழக்கங்களை கடைப்பிடியுங்கள். இது பாபாவின் ஸ்ரீமத் ஆகும். கேள்வி: எந்த பழக்க வழக்கங்களை பாபாவை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது? பதில்: தூய்மையாக மாற வேண்டும், மேலும் மாற்ற வேண்டும். இது எல்லாவற்றையும் விட மிக பெரிய தெய்வீக பழக்க வழக்கமாகும். நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக இருங்கள். இந்த பாடத்தை ஒரு பாபா தான் கற்றுக் கொடுக்கின்றார், வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசமாகும். நீங்கள் இந்த பழைய உலகத்தையே புத்தியினால் மறக்கிறீர்கள். தூய்மையை கடைபிடிப்பதால் மற்ற அனைத்து பழக்கங்களும் தானாகவே வருகிறது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். பாடல்: இன்று இருளில் இருக்கிறோம் மனிதர்கள் நாம். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். ஒரு புறம் பக்தி மார்க்கத்தை சார்ந்த உலகம் இருக்கிறது, மற்றொரு புறம் ஞான மார்க்கத்தை சார்ந்த குழந்தைகள் இருக்கிறீர்கள். அவர்கள் பக்தியின் படியில் ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தின் படியில் ஏறுகிறீர்கள், பக்தியின் படியில் இறங்குகிறீர்கள். அரைக்கல்பமாக பக்தியின் படியில் ஏற வேண்டியிருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிகிறார்கள். பக்தி கூட முதலில் தூய்மையானதாக இருக்கிறது, பிறகு அசுத்தமாகி விடுகிறது. முற்றிலும் கண்மூடித்தனமான மூட நம்பிக்கையில் வந்து விடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் இருளில் இருக்கிறோம், சத்குரு இல்லை என்றால் காரிருளில் என பாடுகிறார்கள். இங்கே நிறைய குருக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது உண்மையான குரு யார்? சாது சந்நியாசிகள், மகாத்மாக்கள், பக்தர்கள் போன்ற அனைவரும் சாதனை செய்கிறார்கள். மேலும் நினைக்கிறார்கள், சாஸ்திரம், வேதம், உபநிடம் போன்றவைகளை படிக்கிறார்கள். இருப்பினும் பகவான் வரும்போதுதான் நமக்கு சத்கதி கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். சத்கதி அளிக்கும் வள்ளலுக்கு தான் பதீத பாவனர் என்று கூறப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் காரிருளில் இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஞான வெளிச்சத்தில் வந்துள்ளீர்கள். பதீத்த பாவனர் பாபாவை அறிந்துள்ளீர்கள், மேலும் அவரை நினைக்கிறீர்கள். எவ்வளவு எந்த குழந்தை நினைக்கிறதோ, ஞானத்தை கடைபிடிக்கிறதோ, அவ்வளவு அவர்களுடைய அறியாமை இருள் அழிகிறது. இப்போது பாபா வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். ஞான மையை சத்குரு அழித்தார். ஏதோ கண்மை கிடையாது, இது ஞானத்தின் விஷயமாகும். ஞானத்தின் கூடவே யோகமும் இருக்கிறது. பக்தியை கற்பிக்கிறார்களோ அவர்களுடன் நினைவு தொடர்பும் அவசியம் ஏற்படுகிறது. இப்போது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் இணைப்பு நிராகார் பரம்பிதா பரமாத்மாவுடன் இணைகிறது. உங்களிடம் கூட வரிசை கிரகமாக இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எந்த மனிதருக்கும் பரம்பிதா பரமாத்மா சர்வ சக்திவானுடன் தொடர்பு இல்லை. நீங்கள் பாபாவுடன் மற்றும் முக்தி ஜீவன் முக்தி தாமத்துடன் தொடர்பு வைக்க வேண்டியுள்ளது. ஜீவன் முக்தி அடைய தெய்வீக பழக்க வழக்கங்களை கூட மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். இச்சமயமோ அனைவரின் பழக்க வழக்கங்களும் அசுரர்களை போன்று இருக்கிறது. பரம்பிதா பரமாத்மாவின் குணங்களை கூட பாடுகிறார்கள் அல்லவா? மனித சிருஷ்டியின் விதை வடிவமாக இருக்கிறார், சத்தியமானவராக இருக்கிறார், சைத்தன்யமானவராக இருக்கிறார், ஆனந்த கடல், அன்பு கடலாவார், சதா காலத்திற்கும் தூய்மையின் கடலாவார். அவருடைய இந்த பதவி அழிவற்றதாகும். வேறு எந்த மனிதருக்கும் இந்த அழிவற்ற பதவி இருக்க முடியாது. இப்போது நீங்கள் தூய்மையின் கடல், ஞானத்தின் கடலாகிறீர்கள். ஆனால் எல்லைக்கு உட்பட்டவராகிறீர்கள். நான் எல்லைக்கு அப்பாற்பட்டவன் என பாபா கூறுகிறார். உங்களை எல்லைக்கு அப்பாற்பட்டவராக மாற்ற முடியாது. இல்லை என்றால் இந்த சிருஷ்டியின் விளையாட்டு எப்படி நடக்கும்? 84 பிறவிகளை எப்படி அனுபவிப்பீர்கள்? நீங்கள் சதா காலத்திற்கும் மாற முடியாது. உங்களை எல்லைக்கு உட்பட்டவர்களாக மாற்றுகிறேன்.
21 பிறவிகளுக்கு நீங்கள் மாறுகிறீர்கள். 21 பிறவிகள் என்று கூட எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் சதா காலத்திற்கு மாறுங்கள் என்று சட்டம் இல்லை. நான் சதா காலத்திற்கும் தூய்மையானவனாக இருக்கிறேன். நான் பரந்தாமத்தில் தான் இருக்கிறேன். என்னிடம் ஞானம், தூய்மை போன்றவைகள் இருக்கிறது. இச்சமயம் தந்தை வந்து குழந்தைகளை காரிருளிலிருந்து விடுவித்து ஞானம் மற்றும் யோகத்தில் தூய்மையாக மாற்றுகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். நான் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறேன், இப்போது என்னை நினையுங்கள் என்று வேறு யாரும் கூற முடியாது. என்னுடைய இந்த மகா வாக்கியங்களையும் வேறு யாரும் காப்பி செய்ய முடியாது. குழந்தைகளாகிய உங்களை 21 பிறவிகளுக்கு, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றவே நான் வருகிறேன். மாற்ற வேண்டும் அல்லவா? யார் போன கல்பத்தில் மாறினார்களோ அவர்களே மாறுவார்கள். எத்தனை குழந்தைகள் தூய்மையாக மாறுகிறார்கள், எவ்வளவு பேர் அஜாமில் போன்ற பாவிகளாக மாறுகிறார்கள் என்று நீங்கள் அறிகிறீர்கள். எவ்வளவு அழுக்காக சுத்தமாக மாறி போகிறார்கள். தந்தை வந்து அழுக்கான துணியை தூய்மையாக்க வேண்டியிருக்கிறது. ஆத்மாதான் அழுக்காக மாறுகிறது. உங்களை மாயா எவ்வளவு அழுக்காக மாற்றி இருக்கிறது. வெறும் ஒரு பிறவியின் விஷயமல்ல என ஆத்மாவிற்கு புரிய வைக்கிறார். இது பல பிறவிகளின் விஷயமாகும். ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக லட்சியம் என்ற சோப்பு அளிக்கின்றேன். என்னை நினைவு செய்தால் உங்களுடைய அனைத்து நிலையிலுள்ள ஆத்மா எவ்வளவுக்கு எவ்வளவு தந்தையாகிய என்னை நினைக்கிறார்களோ அவ்வளவு இந்த யோகத்தால் விழித்தெழும். உங்களை நான் ஸ்வர்க்கத்திற்கு அனுப்பினேன், பிறகு மாயா அழுக்காகிவிட்டது என நினைவுபடுத்துகிறார். இப்பொழுது நான் உங்களை ஸ்வர்க்கத்திற்கு அதிபதியாக மாற்ற வந்திருக்கிறேன். நான் இந்த பிரம்மாவின் மூலமாக பாடத்தை கற்றுக் கொடுக்கிறேன். ஆத்மாவுடன் பேசுகிறேன். குழந்தைகளே, லௌகீக தந்தையை மறந்து விடுங்கள். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் மறந்து உங்கள் தந்தையாகிய என்னை நினைத்தால் உங்கள் ஆத்மா தூய்மையாகிவிடும். பிறகு உங்களுக்கு இந்த உடல் கூட எதிர்காலத்தில் புதியதாக கிடைக்கும். பிறகு தத்துவம் போன்றவைகள் கூட தூய்மையாக மாறிவிடுகிறது. இப்போது இந்த பழைய உலகத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள். என்னை நினைத்தால் நீங்கள் என்னிடம் வந்து பிறகு ஸ்வர்க்கத்திற்கு செல்வீர்கள். இது பழைய உலகமாகும். ஏதாவது புதிய பொருட்களை உருவாக்குகிறார்கள் என்றால் அதற்கு புதிய பெயர்களை வைக்கிறார்கள். புது டெல்லி, பழைய டெல்லி என்று கூறுகிறார்கள் அல்லவா? ஆனால் உலகமோ பழையதல்லவா? இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பழைய உலகத்திலிருந்து முற்றிலும் புத்தியினை விலக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நமது வீடு ஸ்வீட் ஹோம் அல்லது நிர்வாண தாமமாகும். அங்கே போக வேண்டும். தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னை நினைத்தால் கடைசி நினைவிற்கு ஏற்ப நிலை அடையலாம் என பாபா கூறுகிறார். மனிதர்கள் பலரை நினைக்கிறார்கள். சிலர் குருவை நினைக்கிறார்கள், சிலர் கிருஷ்ணரை நினைக்கிறார்கள். கிருஷ்ணர் எங்கு சென்று விட்டார்? இதை யாரும் அறியவில்லை. அனைவரும் மறுபிறவி எடுத்து வந்துதான் ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது இல்லை. இந்த பழக்க வழக்கம் சிருஷ்டியின் ஆரம்பத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. சத்யுகத்தின் ஆதியில் தேவி தேவதைகள் இருந்தார்கள். நிச்சயமாக மறுபிறவி என்பது அங்கிருந்துதான் ஆரம்பமாகியிருக்கும். முதலில் ஸ்ரீ கிருஷ்ணர் முதல் பரிசுத்தமான மனிதர். அவருக்கு நிறைய மகிமைகள் இருக்கின்றன. லக்ஷ்மி நாராயணருக்கே இவ்வளவு மகிமை கிடையாது. ஏனென்றால் குழந்தை பரிசுத்தமாக சதோ பிரதானமாக இருக்கிறார்கள். அதனால் குழந்தைகளின் மகிமை பாடப்படுகிறது. கிருஷ்ணருக்கு நிறைய மகிமைகள் இருக்கிறது. ஆனால் கிருஷ்ணபுரி எங்கே இருக்கிறது என்பதை அறியவில்லை. சத்யுகத்தை வைகுண்டம் என்று கூறுகிறார்கள். பிறகு கிருஷ்ணரை ஏன் துவாபர யுகத்தில் காண்பித்தனர் என தெரியவில்லை. அதே பொருள் வேறு பெயர் தேசத்தில் ரூபத்தில் வர முடியாது. அதே பெயர் ரூபம் அடுத்த பிறவியில் இருக்க முடியாது. கிருஷ்ணர் சத்யுகத்தில் இருந்தால் இந்த ஜெகத் மாதா ஜெகத் பிதாவோ லக்ஷ்மி நாராயணராக மாறுகிறார்கள் என நீங்கள் அறிகிறீர்கள்.
சத்யுகத்திற்கு கிருஷ்ணபுரி என்று பெயர். இது கம்சபுரியாகும். இது அனைத்தும் அசுர பெயர்கள் ஆகும். அங்கே தெய்வீக ராஜ்யம் இருந்தது, இங்கே அசுர சம்பிரதாயமாக இருக்கிறது. தந்தை சங்கம யுகத்தில் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அந்த தந்தையே படைக்கக்கூடியவர். மனித சிருஷ்டியின் விதை ரூபம் என்று அவருக்கு கூறப்படுகிறது. நிச்சயமாக புது மனிதருள்ள சிருஷ்டியை அவர் படைப்பார். பாபா, நீங்கள் பதீத பாவனர் என பாடுகின்றீர்கள். இந்த பதீத சிருஷ்டியை வந்து பாவனமாக்குங்கள் என்கிறீர்கள். தூய்மையான உலகை படைத்து தூய்மையற்ற படைப்பை அழித்து விடுங்கள். பிரம்மாவின் மூலம் தூய்மையான உலகை படைத்து சங்கர் மூலம் தூய்மையில்லாத படைப்பை அவசியம் அழித்து விடுகின்றனர். இந்த விஷயங்களை வேறு யாரும் அறியவில்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவோடு தொடர்பு கொள்கிறீர்கள். பாபா அழுக்கான உடைகளை அடித்து துவைப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். சிலர் கிழிந்து போகிறது, சிலது சுக்கு நூறாகிறது, சிலரோ முற்றிலும் அழுக்காக அஜாமில் போன்ற பாவைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு முற்றிலும் தாரணை ஆகாது. பாபா எவ்வளவு நல்ல விஷயங்களை புரிய வைக்கிறார். இனிமையான செல்ல குழந்தைகளே, மிகவும் அன்பான தந்தையாகிய என்னை நினையுங்கள். மிகவும் அன்பான சுகதாமத்தை நினையுங்கள். இதை கூட இப்பொழுதுதான் நீங்கள் அறிகிறீர்கள். உலகத்தில் யாருக்கும் தெரியவில்லை. இதுவோ துக்கம் நிறைந்த உலகமாகும். மனிதர்கள் ஐயோ ஐயோ என்று கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கிறார்கள். பகவானே பாதுகாப்பளியுங்கள் என்று கூறுகிறார்கள். இப்படி நிச்சயமாக இது வாயிலிருந்து வரும். பாபா விடுவிக்க கூடியவர் ஆவார். குறிப்பாக குழந்தைகளாகிய நம்மை மற்றும் பொதுவாக அனைவரையும் அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கிறார் என நீங்கள் அறிகிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்குள் கூட வரிசை கிரமத்தில் தான் இந்த பெருமிதம் இருக்கிறது. இந்த படிப்பு சாதாரணதல்ல. யாரை படிக்க வைக்கிறார் என்று பாருங்கள். அஜாமில் போன்ற பாவம் செய்த ஆத்மாக்களை படிக்க வைத்து ஸ்வர்க்கத்திற்கு அதிபதியாக மாற்றுகிறார். அனைவரும் கீழானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை மிக தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டியிருக்கிறது. இங்கே தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் என குழந்தைகளுக்கு அடிக்கடி புரிய வைக்கப்படுகிறது. இங்கே உங்களுக்கு புத்தியில் குறிக்கோள் இருக்கிறது. இந்த தூய்மையின் பழக்க வழக்கங்களை வேறு யாரும் கற்று தர முடியாது. சந்நியாசிகளோ வீடு வாசலை துறக்க வைக்கிறார்கள். இங்கே நீங்கள் வீடு வாசலை விட வேண்டாம் என பாபா கூறுகிறார். நீங்கள் இந்த பழைய உலகத்தை விட வேண்டும். அது எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம். அந்த சந்நியாசிகளுக்கு கூட எவ்வளவு மகிமை கிடைக்கிறது. சாதுக்கள் அமைப்பு அரசாங்கத்திற்கு கூட ஆலோசனை வழங்குகிறது. இன்னும் போக போக இந்த சந்நியாசி போன்றோர்கள் கூட தாய்மார்களாகிய உங்களின் கால்களில் விழுவார்கள். தாய்மார்கள் இல்லாமல் அவர்கள் முன்னேற முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஞானத்தை கொடுக்கிறீர்கள். மற்றபடி காலில் விழக்கூடிய விஷயம் கிடையாது. ஆம், யாராவது நமஸ்தே ராம் ராம் என கூறுகிறார்கள் என்றால் பதிலளிக்க வேண்டும். குழந்தைகளே நமஸ்காரம் என பாபா கூட கூறுகிறார். நான் குழந்தைகளாகிய உங்களை என்னை விட உயர்ந்தவர்களாக மாற்றுகிறேன். உங்களை பிரம்மாண்டம் மற்றும் சிருஷ்டி இரண்டிற்கும் அதிபதியாக மாற்றுகிறேன். பிறகு நான் வானப்பிரஸ்த நிலைக்கு செல்கிறேன். ஆனால் நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இந்த பழைய உலகத்திலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். ராவணன் மற்றும் சீதையின் பொம்மை கூட இருக்கிறதல்லவா? சீதையின் பக்கம் ராவணன் வந்ததும் சீதை முகம் திருப்பி ராமரை பார்க்கும்படி இருக்கிறது. நரகத்தை எட்டி உதைப்பது போன்றும் ஸ்வர்கத்தை கையில் வைத்திருப்பது போன்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் படம் இருக்கிறது. பாபா மிகவும் நன்றாக புரிய வைக்கிறார். ஆனால் விரல் விட்டு எண்ணி பார்க்கும் அளவிற்கு சில வியாபாரிகள் இந்த வியாபாரத்தை செய்கிறார்கள். பாபாவிற்கு தன்னுடைய பழைய உடல், மனதை, செல்வத்தை கொடுத்துவிட்டு புதியதாக பெறுங்கள். இது மிகவும் முதல் தரமான இன்சூரன்ஸ் ஆகும். நீங்கள் உங்கள் ஆத்மாவை தூய்மையாக மாற்றினால் உடலும் தூய்மையாக கிடைக்கும் என பாபா கூறுகிறார். நீங்கள் சொர்க்கத்திற்கே ராஜா ஆவீர்கள்.
ஆகவே அவரை வியாபாரி, மந்திரவாதி என கூறுகிறார்கள். அழுக்கானவர்களை தூய்மையானவராக மாற்றுவது ஈஸ்வரிய மந்திரம் அல்லவா? நரகவாசிகளை ஸ்வர்கவாசி ஆக்குங்கள் என பாபா கூறுகிறார். எப்படிப்பட்ட முதல் தரமான மந்திரமாகும்! இதில் நிறைய பிராப்தி இருக்கிறது. ராஜாக்களுக்கு ராஜா ஆகுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என பாபா கூறுகிறார். பாபா இருக்கிறார் அல்வா, இவர் அதர்குமார் மம்மா குமாரி கன்யாவாக இருக்கின்றார். எனவே பின்பற்ற வேண்டும். ஆஸ்தி தந்தையிடமிருந்துதான் கிடைக்கிறது. நாம் அனைவருக்கும் சகோதரன் சகோதரிகள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறோம் என நீங்கள் கூறுகிறீர்கள். லௌகிக்க முறைப்படி சகோதரர்களுக்கு ஆஸ்தி கிடைப்பது இல்லை, சகோதரருக்கு தான் ஆஸ்தி கிடைக்கிறது. இங்கே உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் அல்லவா? நீங்கள் அனைவரும் என்னிடம் வர வேண்டும் என பாபா கூறுகிறார். பிறகு இந்த சகோதரன் சகோதரி என்ற உறவும் விட்டு போகும். அங்கே அப்பா மற்றும் குழந்தை என்ற உறவு இருக்கிறது. நிர்வாண தாமத்தில் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று இதனால் தான் கூறுகிறார்கள். ஒருவேளை ஈஸ்வர் சர்வவியாபி என்றால் அனைவரும் தந்தை என்றாகிவிடும். இந்த சர்வவியாபி என்ற ஞானம் எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது! இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவை நினைவு இருக்கிறது. பாபாவை நினைப்பதில் தான் உழைப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களை யாராவது அப்படியே நிஷ்டையில் அமர வைக்க வேண்டும் என்பது கிடையாது. உங்களுக்கு லட்சியம் கிடைத்திருக்கிறது. எங்கேயோ நீங்கள் முரளியை மட்டும் கூறியிருக்கிறீர்கள். உங்களுடைய யோகம் எப்பொழுதும் இருக்கிறது. முரளியை கேட்கிறீர்கள், பிறகு போகும் பொழுதும் வரும் பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். நாம் யாத்திரையில் சென்று கொண்டிருக்கிறோம். எவ்வளவு முடியுமோ நாம் நினைவில் இருக்க வேண்டும். 8 மணி நேரம் வேலை செய்யுங்கள், அதற்கு அனுமதி இருக்கிறது. மீதமுள்ள நேரத்தை கொடுக்க வேண்டும். தூய்மையாக மாறுவதே முக்கியமான விஷயமாகும். இது முட்களின் காடு என உங்களுக்கு தெரியும். ஒருவருக்கொருவர் முள் போல் குத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஸ்ரீமத் படி நடங்கள் என சிவாவா கூறிக்கொண்டே இருக்கிறார். பிரம்ம பாபாவும் கூறுகிறார். ஆனால் சிவாவா நமக்கு கற்பிக்கிறார் என்பதை அறிவீர்கள். நாம் மாணவர்கள், அவர் நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சர் மற்றும் சத்குருவாக இருக்கிறார் என நீங்கள் கூறுகிறீர்கள். உங்களை திரும்பவும் அழைத்து செல்வேன் என உங்களுக்கு உறுதி அளிக்கிறார். இவ்வாறு வேறு யாரும் உத்தரவாதம் அளிக்க முடியாது. இறை தந்தைதான் சுகத்தை அளிக்கக்கூடிய தர்மத்தை உருவாக்குகிறார் என்பதை இந்த தந்தைதான் கூறுகிறார். அந்த தந்தையை யாரும் அறியவில்லை. ஒருவேளை பாபாவை தெரிந்திருந்தால் பாபாவின் சொத்தையும் அறிந்திருப்பார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: குறிக்கோளை எப்பொழுதும் நினைவில் வைத்து தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். சதோ பிரதானமான உலகத்திற்கு செல்வதற்காக தூய்மையின் பழக்கத்தை தனதாக்கி கொள்ள வேண்டும். புத்தியினால் எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டும். மிகவும் அன்பான தந்தை மற்றும் தங்களுடைய சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த துக்க உலகத்திலிருந்து புத்தியின் தொடர்பை துண்டிக்க வேண்டும். வரதானம்: அனைவருடைய குணத்தை பார்த்து திருப்தி செய்வதற்கான ஆர்வத்தின் மூலமாக எப்போதும் ஒரே சீரான உற்சாகத்தில் இருக்கும் குணமூர்த்தி ஆகுக. சதா ஒரே சீரான ஊக்க உற்சாகத்தில் இருப்பதற்கு தொடர்பில் வரும் அனைவரையும் திருப்தி செய்வதற்கான மிகுந்த ஆர்வம் வேண்டும். பார்ப்பவரிடமெல்லாம் எப்போதும் குணத்தையே பார்க்க வேண்டும். அனைவரிடமிருந்தும் குணம் எனும் சக்தி கிடைப்பதால் உற்சாகம் சதா நிலை பெறும். பிறருடைய விதவிதமான சொரூபங்களை, விதவிதமான விஷயங்களை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் உற்சாகம் குறைகிறது. ஆனால் குணத்தை பார்ப்பதில் ஆர்வம் இருந்தால் ஒரே சீரான உற்சாகம் இருக்கும். பிறரிடம் குணம் பார்ப்பதால் தானும் குணமூர்த்தி ஆகிவிடலாம். ஸ்லோகன்: மாபெரும் வைராகிய உள்ளுணர்வெனும் அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் ஒரு நொடியில் அஷரீரி ஆவது சுலபமாகும். ஓம் சாந்தி.